அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரசியல் வகுப்பு தமிழ்நாடு இனி 168வது நிகழ்வு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த வகுப்பை தொடர முடியல. ஏன்னா ஏதோ வெவ்வேறு பணிகள்ல போயிடுச்சு. சரி, அப்ப இன்னைக்கு இதை எடுத்துருவோம்னு தான் தொடர்ந்து நடத்த வேண்டியது. இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா நாம் 2024 பொது தேர்தலில் நாம் பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு வாய்ப்பும் வலிமையும் உள்ள திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று முடிவு செய்து ஆதரித்தோம். பாஜகவை தோற்கடித்தோமா இல்லையா, இந்தியா கூட்டணியை வெல்லச் செய்தோமா இல்லையா, இது எல்லாமே இன்னமும் கேள்விக்குறிகளா இருக்கு. ஏன்னா ஒரு தேர்தல் முடிவுகள் என்பவை இடங்களின் எண்ணிக்கையை பொறுத்ததல்ல, இன்னும் சொல்ல போனா வாக்குகளின் எண்ணிக்கையை பொறுத்ததும் அல்ல. அரசியல் சூழலில் அது என்ன தாக்கம் ஏற்படுத்துகிறது, அந்த தாக்கத்தினுடைய நிறை குறைகள் என்ன. நாம் தொடர்ந்து ஒரு போராட்ட அரசியலில் நம்பிக்கை வைத்திருக்கும் போது இந்த போராட்ட அரசியலுக்கு அந்த முடிவுகள் எவ்வாறு பயன்பட போகின்றன, இதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம மட்டுமல்ல, இந்த தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பதற்காக பணியாற்றிய ஜனநாயக ஆற்றல்கள், குடிமை ஆற்றல்கள் என்று பலரும் இந்த கேள்வியை முன்னிறுத்தி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. அண்மையில் திரு யோகேந்திர யாதவ், அந்த ஸ்வராஜ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் 2 பேர்ல ஒருத்தரான யோகேந்திர யாதவ் சென்னையில் ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் 2 நாள் முந்தி ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதனுடைய பதிவுகள் வந்திருக்கு. இதே கேள்வியை அவரும் முன்னிறுத்துகிறார். இப்போ நம்ம எய்ம் 2024 ஏற்கனவே பெங்களூர் நிகழ்ச்சிக்கு நான்லாம் போயிருந்தேன். நமக்கு இந்த தமிழ்நாடு பொது மேடை அமைப்பதற்கு கூட அது ஒரு உந்துதலா இருந்துச்சு. அதே அமைப்பு மீண்டும் அனைத்து இந்திய அளவில் ஹூப்ளியில ஒரு 2 நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க. நானும் போறதா இருக்கிறேன். அதுலேயும் இதான் தலைப்பு. இனி என்ன, தேர்தல் முடிஞ்சிடுச்சு, தேர்தல் முடிவு வந்துடுச்சு. இந்த முடிவை நாம் எவ்வாறு கணிக்கிறோம், வரையறுக்கிறோம், இதை அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலம் எப்படி என்பதை பற்றிய கேள்வியை அங்கேயும் விவாதிக்கிறோம். ஆக இது எல்லாமே அனைத்து இந்திய அளவில் விவாதத்துக்கு உட்பட்டிருக்கு. தேர்தல் முடிவை ஒட்டி ஒப்பளவில் வென்றவர்கள், ஒப்பளவில் தோற்றவர்கள், ரிலேட்டிவ் வின்னர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் லூசர்ஸ், அவங்களும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த முடிவுகளை நாம் எப்படி பார்க்கணும், எப்படி கணிக்கணும். இதில் இப்போ நாம் இயக்கத்தினுடைய பார்வையாக இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சிலவற்றில் நாம் அவர்கள் சொல்வதோடு உடன்படுறோம், சிலவற்றில் மாறுபடுறோம். என்ன இப்போ தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒன்று சொல்லணும். என்னன்னா, பாஜக ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று நாம் கருதினோம். அதில் நாம் தோற்றுட்டோம். அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. முறையான பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்கு. கூட்டணி என்டிஏ கூட்டணிங்கிறது, அந்த என்டிஏ கூட்டணிக்கான முறையான பெரும்பான்மை அடிப்படையில் தான் போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை என்டிஏ கூட்டணியை அவங்க ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காமல் இந்தியா கூட்டணியை அழைத்திருந்தால் நீண்ட கால கண்ணோட்டத்தில் அது ஒரு நல்லதுக்கா இருந்திருக்காது. அது மீண்டும் ஒரு குழப்பத்திற்கு, இன்னைக்கு உருப்படியா ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிற நிலைக்கு கூட அது ஊராகத்தான் அமைந்திருக்கும். அதனால இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சி அமைக்க அழைத்ததுல ஒன்றும் முறைகேடு இல்லை, அரசமைப்பு சட்ட மீறல் இல்லை. அவங்களோட தேர்தலில் கூட்டாக போட்டியிட்ட கட்சிகள் தான் சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசமும் அந்த நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம், ரெண்டுமே அவங்களோட கூட்டா நின்றவங்க தான். கர்நாடகத்தில் அந்த மதச்சார்பற்ற ஜனதா தளமும் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க.
அப்ப இந்த தேர்தலின் போது கூட்டணியில் நிற்காத எந்த கட்சியையும் இணைத்துக் கொண்டு அவர்கள் இப்ப ஆட்சி அமைக்கல. ஒருவேளை இந்த ஆதரவு பத்தலைன்னா என்ன செஞ்சிருப்பாங்கிறது வேற விஷயம். அல்லது எதிர்க்கட்சிகளாக வெற்றி பெற்றவர்கள் யாரையும் விலைக்கு வாங்கியோ சுயேட்சைகளை சேர்த்து கொண்டு அமைக்கல. அப்ப அரசமைப்பு சட்டப்படி இது முறையாகத்தான் அந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா வெறும் அரசமைப்பு சட்ட சம்பிரதாயங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது பார்ப்பது மட்டுமல்ல இந்த தேர்தலில் முக்கியம். ஏனென்றால் தேர்தலை எப்படி நடத்தி இருக்கிறோம், நாம் மீண்டும் மீண்டும் ஒன்று சொன்னோம். ஏன்னா நம்ம ஆதரிக்கிற கட்சிகள் சக்திகள் அவங்கள்ட்ட இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். எதுவும் தெரியாம நம்ம செய்யலை. கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இவர்களோடு நமக்கு நிறைய முரண்பாடுகள் போராட்டங்கள் உண்டு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் இந்த தேர்தலில் மைய கேள்வி. அந்த கேள்வியை அடிப்படையாக வைத்துதான் நம்ம ஆதரவு எதிர்ப்பை தீர்மானிக்கிறோம். மற்ற காரணிகளை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தணும். பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன குறிவைத்தார்? நம்ம சொன்னோம், இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சி பற்றிய ஒரு கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் வேற எதை பற்றிய கருத்து கணிப்பும் அல்ல. இப்ப திமுக ஆட்சி 2-3 ஆண்டுகள்ல என்ன சாதிச்சது அதை பற்றிய கருத்து கணிப்பாக நம்ம எடுத்துக்கல. காங்கிரஸ் கட்சியோட சாதனைகள் என்ன, அதனுடைய கடந்த கால ஆட்சி எப்படி, அந்த கருத்து கணிப்பாகவும் எடுத்துக்கல. நாம் எடுத்துக்கொண்டது மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சி பற்றிய கருத்து கணிப்பு. அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி தொடர வேண்டுமா கூடாதா, இதுதான் மைய கேள்வி. இந்த தேர்தலினுடைய சென்ட்ரல் இஷ்யூ இதுதான். எப்படி 77ஆம் ஆண்டில் இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி நிலை ஆட்சி தொடர வேண்டுமா கூடாதா என்பதை மைய கேள்வியாக கொண்டு மக்கள் வாக்களித்தார்களோ அதே போலதான் இந்த தேர்தல் என்று சொன்னோம். ஆனா அவங்க என்ன குறிவைத்தார்கள்? 2014 சில முழக்கங்கள் கொடுத்தாங்க, 2019 ஒரு சில முழக்கங்கள் கொடுத்தாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ்னு 2014 சொன்னாங்க. 2019 உறுதி எடுப்போம், உறுதியான ஒரு ஆட்சி அமைக்கிறதுனாங்க. புல்வாமா காஷ்மீர்லாம் காட்டினாங்க. இப்ப 2024 அவங்க முழக்கம் என்பது மோடிக்கு கேரண்டி. தேர்தல் அறிக்கையினுடைய தலைப்பே அதுதான். நம்ம பலமுறை இதை பேசிட்டோம், திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது. ஆக என்டிஏக்கு வெற்றி தேடித்தாருங்கள், பாஜகவுக்கு வெற்றி தேடித்தாருங்கள் என்பதெல்லாம் போய் மோடியின் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த கேள்விக்கு அதுதான். வேலையின்மையா, பணவீக்கமா, பணமதிப்பு நீக்கமா, பொதுத்துறை விற்பனையா, அல்லது அரசமைப்பு சட்டம் பற்றிய கேள்வியா? ஒரு கட்டத்தில் மோடியே என்ன சொன்னார்னா, தி கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் மோடிஸ் கேரண்டி. அரசமைப்பு சட்டம் பத்தி எதுக்காக கவலைப்படுறீங்க, மோடி அதுக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார் அரசமைப்பு சட்டம் என்று எல்லாமே அந்த ஒரு முழக்கத்தை சுற்றி நடத்தப்பட்டது. அதாவது ஏற்கனவே நான் பெர்ட்ராண்ட் ரசல் சொன்னதை இந்த வகுப்புல நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். என்ன பண்றது, பரவலான மக்களிடம் ஒரு வெறியூட்டி அவர்களை ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய ஆதரவை திரட்டி ஒரு ஒற்றை தலைவரை ஒரு இறைவனுக்கு நிகராக காட்டி, உயர்ந்த தலைவராக காட்டி அதன் வழியாக ஒரு ஆட்சியை நிறுவுவது, இது தேவைப்படுது. பாயசத்துக்கு தேவைப்படுகிற ஒரு இலக்கணம் அது. அந்த முறையில் பார்க்கிற போது மோடி இறைவனுக்கு நிகர்னே இல்லை. கடைசியா என்னாச்சுன்னா அவரே இறைவன் தான், அவரே கடவுள் தான்ங்கிற அளவுக்கு கொண்டு போய் அதை நிறுத்தினாங்க. நிறுத்தி அவருக்கு அதிகாரம் கொடுக்கணும். இந்த அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏற்கனவே ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இப்போ அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இது பூராவுமே ஒரு புனிதமான வேதத்துக்கு நிறையான மறை ஆவணம் என்று நம்ம பார்க்கல. அதை பற்றி நிறைய நமக்கு குற்றாய்வுகள் உண்டு. அதில் என்ன குற்றங்குறைகள் நம்ம பேசியும் இருக்கிறோம். ஆனா அதனுடைய சில விழுமியங்கள் அந்த மோடியினுடைய ஒரு ஆட்சி முறைக்கு தடையாக வரும்போது
அவங்க விரும்பியதை செய்ய முடியாமல் போகும்போது அதை திருத்தம் பண்ணணும் என்று கருதுறார். அந்த விழுமியங்களுக்கு எதிராக அதில் இருக்கக்கூடிய நீதி அல்லது அறம், தன்னுரிமை, நிகர்மை, தோழமை என்ற அந்த விழுமியங்களுக்கு எதிராக அதில் இருக்கக்கூடிய சமயச்சார்பற்ற அல்லது உலகியம் என்ற கருத்துக்கு மாறாக திருத்துவதற்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஆட்சி செய்த சில முக்கியமான திருத்தங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான திருத்தம் என்ன? 104வது அரசமைப்பு சட்டத்து திருத்தத்தின் வழியாக இடபிள்யூஎஸ் கொண்டு வந்து நுழைச்சாங்க. அரசமைப்பு சட்டத்தை நாங்க ஒண்ணும் பண்ணலையேன்னு கேட்டதுக்கெல்லாம் நம்ம இதை பதிலாக தான் சொன்னோம். ஏன்னா உங்களுக்கு நீங்களுடைய கனவு என்பது இதுதான். 370ஐ செயலிழக்க செய்தார்கள், நியூட்ரலைஸ் பண்ணாங்க. முறைப்படி அதை திருத்தவும் இல்லை. காஷ்மீருக்கான தனி தகுநிலை வழங்கக்கூடிய 370ஐ சீர்குலைத்தார்கள். அப்புறம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டுட்டு வந்து குடிமக்களுக்குள்ளேயே மத அடிப்படையில் பிரிவினை பார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை கொண்டுட்டு வந்தார். இடிக்கப்பட்ட மசூதியினுடைய இடத்துல ராமர் கோயில் கட்டுவதற்கு உச்சநீதிமன்றத்தையே வளைத்து ஒரு ஆணை பெற்று கொண்டு வந்தாங்க. அப்படி வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே போனோம். அப்ப அந்த அளவுக்கு செஞ்சாலும் போதாது, இன்னும் கூட அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும், முழுமையா திருத்தணும். இன்னும் அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு வேளாண் துறை அதிகாரம், ஒன்றிய அரசுக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துதான் வேளாண் சட்டங்கள் கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் இப்ப புதிய தண்டனை சட்டம், மற்ற குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே மொழிவழி மாநில அமைப்பு இருக்கிறது, இதை குலைக்க வேண்டும் என்பது RSS ஓட திட்டம். அவங்களுடைய ஜன்பத் மண்டலங்களா மாற்றணுங்கிறது. இப்போ ஒரே தேசம் ஒரே தேர்தல், இது எதுக்குமே என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை தேவை. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பெரும்பான்மை இல்லைங்கிறதுனால இந்த முறை அவங்க அப்கி பார் 400 பார்னு 400க்கு மேற்பட்ட இடங்களை குறியாக வைத்தார்கள். அப்படி அறிவித்தால் கூட இப்ப யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா, அறிவித்ததை அவங்க அடைய முடியும்னு நினைக்கல. அவங்களுக்கே தெரியும் உண்மையான நிலவரம். ஏன்னா நான் கூட முந்தைய ஒரு தடவை சொன்னேன், இந்தியா டுடே கான்க்ளேவ் ஒண்ணுல ஒரு பிஜேபி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் கணிப்பு வல்லுநர்கிட்ட நேரடியா கேள்வி கேட்டாங்க. இந்த 400ன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு மாநில வாரியா ஒரு கணக்கு பிரித்து சொல்லுங்க, இந்த 400ல எங்கெங்க எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்கும்போது அவரால் அந்த கணக்கை கொடுக்க முடியாத போது அவர் என்ன சொன்னார்னா, ராமபிரான் எங்களுக்கு தந்து விடுவார், அவ்வளவுதான் அவருடைய இறுதி கணிப்பு. ராமபிரானை கொண்டு கிடைக்கும் என்று நம்புகிறோம், 400க்கு மேல எங்களுக்கு கிடைச்சோம். அப்ப அப்படியெல்லாம் அவங்க உண்மையில நம்பி இருக்க முடியாது. ஆனா அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு 330 இடங்களுக்கு மேல் தனித்து பாஜகவுக்கும் 370 இடங்களுக்கு மேல் என்டிஏக்கும் கிடைக்கும் என்பதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்று யோகேந்திர யாதவ் சொல்றார். இந்த அளவுக்கு இன்னும் எந்த அளவுக்கு போறாருன்னா, 303 இடங்களுக்கு மேல பழைய இடம் அவங்க அடைந்த 303 போன தேர்தலில் 2019 ஒரு இடம் கூடுதலாக கிடைத்திருந்தால் கூட அவங்க அந்த மோடிக்கு கேரண்டிக்கு கிடைத்த ஆதரவாக அதை எடுத்துக்கொண்டிருப்பார். அதுதான் அங்க அடிப்படை. அவங்களுடைய அந்த மக்கள்கிட்ட அவங்க போய் கேட்கிற கருத்து கணிப்பு என்னன்னா, 303 அதுக்கு பிறகு 350 வளர்த்துக் கொள்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அவங்களுக்கு ஆட்கள் பிடிக்கிறதுல இருந்து புதிய ஆட்களை சேர்க்கறதுல இருந்து என்னென்ன முடியுமோ செய்யலாம். ஆனால் இந்த மக்களிடம் அவங்க வைத்த அந்த கேள்வி இருக்குல்ல, மோடியா இல்லையா, வேணுமா வேண்டாமா, அது மோடின்னா அந்த அசுர பெரும்பான்மையோடு வேண்டுமா, அதற்கு மக்கள் இல்லை என்று பதிலளித்தார். அதான் 400 கிடையாது. உனக்கென்று கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடையாது. பாஜகவுக்கு 14லும் 19லும் தனி பெரும்பான்மை இருந்துச்சு, இப்ப அது கிடையாது. கூட்டணி கட்சிகளோட சேர்த்துதான் பெரும்பான்மை. இந்த முடிவு இருக்குல்ல, இப்ப இது என்ன ஆயிடுச்சு, இந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருந்த முயற்சிகளுக்கான ஒரு பின்னடைவாக அமைந்தது. பின்னடைவு மட்டும்தான், இத்தோட முடிஞ்சு போச்சு, ஓடி போயிடுவாங்க விட்டுட்டு கிடையாது.
மீண்டும் அவர்கள் எல்லா முயற்சியும் செய்வாங்க. இடைத்தேர்தலை பயன்படுத்துவாங்க, எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த குறைந்ததற்காக அவர்கள் எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை நாடாளுமன்ற சம்பவங்கள்ல பார்க்கிறோம். குடியரசு அவைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது, அவையினுடைய துணைத் தலைவர் தேர்ந்தெடுப்பது, எதையும் அவர்கள் எதிர்க்கட்சிகளுக்காகவோ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக கூட விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை. குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி அறிவிப்பு அதே நிலைப்பாடு தான் அவங்க தொடர்ந்தாங்க. இப்ப தொடர்ந்து நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். அவை தலைவர், அந்த பழைய அவை தலைவர் தான் நீடிக்கிறார். எப்படி நடந்துக்கிறார்? இரண்டாவது, மோடிங்கிற ஒரு நபர் இல்ல, இந்த அமைச்சரவையே பழைய அமைச்சரவையினுடைய தொடர்ச்சி தான். உள்துறை அமைச்சர், அயலுறவுத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், எதிலையுமே புதிய ஆள் கிடையாது. பிஜேபிக்கு வெளியில யாருக்கும் கொடுக்கலங்கிறது மட்டுமல்ல, பிஜேபியிலேயே அந்த பழைய அதே அணிதான் நீடிக்கிறது. ஏற்கனவே வெளியிலேருந்து வந்தது, இதுவரைக்கும் பார்லிமெண்ட்ல இல்லாம வந்தது சிவராஜ் சிங் சௌஹான், இப்படி சில பேரை இணைச்சிருக்கிறாங்க, குமாரசாமி இணைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. இவங்க தான் இந்த கொள்கைகளை தீர்மானிக்கக்கூடிய அந்த மைய குழு என்பது அப்படியே நீடிக்குது. அதனால எந்த மாற்றமும் அவங்கள்ட்ட வரல. அவங்க மீண்டும் என்ன முயற்சி பண்ணுவாங்கன்னா, நாம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக, இந்த வேளாண் போராட்டத்திற்கு அவங்க பதிலளிக்கும் போது சொன்னாங்க பாருங்க, உங்க நன்மைக்காக தான் செஞ்சோம், உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னாங்க பாருங்க. அப்படிதான் இப்ப நாட்டு மக்கள் அனைவரையும் பார்ப்பாங்க. இந்திய மக்களுக்கு, இந்த பெரும்பான்மை மக்களுக்கு, குறிப்பா உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் அந்த மக்களுக்கு இதை புரிந்து கொள்ளுகிற சக்தி இல்லை. மோடிக்கு கேரண்டியை அவங்க புரிய வைக்கணும். நம்ம அதுக்கு நம்ம சரியான யுக்திகளை கையாண்டிருக்கலாம். இவரை யோகி ஆதித்யநாத்தை முன்னிறுத்தாம இருந்திருக்கலாம். இந்த மகாராஷ்டிரத்தில் RSS சொன்னா பாருங்க, நீங்க NCP போய் எதுக்காக உடைச்சிங்க, அது எல்லாமே தீங்காதானே வந்துச்சு. இந்த மாதிரி யோசிப்பாங்களே தவிர, நம்ம ஆட்சியில இந்த மாதிரி வேலைகள் செய்தோம், ஜனநாயகத்தை மறுத்தோம், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தோம், அஸ்ஸாம்ல முகாம்களில் கொண்டுட்டு போய் அடைச்சோம், இது அல்லது அந்த மாட்டு குண்டர்களை வைத்து தலித்துகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்தோம், அல்லது நம்ம ஏற்கனவே இந்த கோயிலை இடிச்சிட்டோம், இதுல மசூதியை டெல்லியில இடிச்சோம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்குள்ளேயும் அந்த இன்னொரு பல்கலைக்கழகம் அதுக்குள்ள பூந்து போலீஸை வச்சு தாக்கணும். இதெல்லாம் அவர்கள் எதையுமே அவங்க குற்றமா கருதி மாற்றி கொள்ளுகிற, திருத்தி கொள்ளுகிற பேச்சே இல்லை. ஆனா அவங்களுக்கு இதே நிலையில நீடிக்க போறாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப இன்னைக்கு அவங்களுடைய பட்ஜெட் வந்துடுச்சு. நம்ம அதை பத்தி தனியா பேசணும். ஆனா சுருக்கமா சொன்னோம்னா, ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையையும் நான் இதுக்கு முந்தி பேசும்போதும் சொல்லுவேன், இந்த தொகைகள் எவ்வளவு, என்ன பங்கீடு என்பது ஓரளவுக்கு தான். கொள்கைகள் என்ன, கொள்கைகள் இதன் வழியாக வெளிப்பட்டிருக்கிறார். இப்ப அவங்க என்ன பார்த்திருக்கிறாங்க, நம்முடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் நாட்டில் நிலவக்கூடிய வேலையின்மை, விலை உயர்வு, மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லாம போயிடுச்சு. எனவே இதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு, இந்த வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுவதற்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. அதுக்கும் உண்மையிலேயே நாட்டில் நிலவக்கூடிய வேலையின்மையினுடைய அந்த அளவுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத ஒன்றுதான். யானை பசிக்கு சோலைப்பொறி போலதான். ஒரு அடையாளமா, ஒரு சடங்காசாரமாக சிலவற்றை செய்யறாங்க. அதுக்காக இராணுவத்துக்கு செலவு பண்றதை குறைச்சிக்கல, கல்வி நலவாழ்வு தொடர்பான செலவுகளை அதிகப்படுத்திடல, அதெல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம தனியா அது பார்க்கணும். ஒன்னே ஒண்ணுக்கு தான் சான்று. என்ன சான்றுன்னா, இந்த பழைய ஆட்சி கொள்கைகள் தான். இன்னும் 2 செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா, இவர்களுக்கு வாக்களிக்காத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான ஒதுக்கீடுகளை கிட்டத்தட்ட இல்லாம செஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடாதவங்க அந்த மாநிலங்கள், அது மாற்றுக் கட்சி முதலமைச்சர்கள் இருக்கிற மாநிலங்கள். இன்னொரு பக்கம் பீகார், தெலுங்கானா, அந்த ஆந்திராவினுடைய ஆதரவை பெறுவதற்காக இந்த சிறப்பு ஒதுக்கீடுகளை எல்லாம் அதுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது அந்த மாநில மக்களுக்கே இது போதுமா இல்லையா, அது வேறு செய்தி. ஆனா இதான் அவங்களுடைய ஒரு தோற்ற அளவில், ஒரு வடிவ அளவில் பார்த்தால் கூட அவங்களுடைய இந்த கொள்கைகள்ல மாற்றம் இல்லை என்பதுதான் உண்மை.
இப்ப இவங்க செஞ்சிருக்கிற இந்த சின்ன சின்ன சலுகைகள் அறிவிப்புனால ஊப்பிலையோ மற்ற இடத்துலையோ மாறிடுமா, திரும்ப வெற்றி பெற்றுவா, அதெல்லாம் தெரியாது நமக்கு. இது ஒரு பக்கம். இதை நம்ம எத்தனை முறை சொன்னாலும் அதே தான். பாஜக பழைய பாஜகவாய் நீடிக்கிறது. அந்த அரசு அப்படியே தான் நீடிக்குது. இந்த ஆர்எஸ்எஸ்க்கும் அவர்களுக்கும் ஒரு மோதல், அதனால ஏதோ நடக்க போகுது, அல்லது அவங்க கூட்டணி கட்சிகள் முறித்துக் கொள்வார்கள், அதனால நடக்க போகுது. அதெல்லாம் நடக்க போகுதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். அந்த பூசல் எல்லாம் அடிப்படையான முரண்பாடே கிடையாது. அவங்க இந்த குற்றத்திற்கான இந்த தோல்விக்கான அவங்க தோல்விதான் இது. கூடுதல் இடங்களை பெற்றாலும் அவங்க முன்வைத்த மோடிக்கு கேரண்டிக்கு தோல்வி. ஒரு தலைவருடைய ஒற்றை அதிகாரத்திற்கு அவங்க வாக்கு கேட்டு அதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த தோல்விக்கு நீ காரணம் நான் காரணம் என்று சொல்லிக் கொள்ளுகிற முயற்சி தான் ஆர்எஸ்எஸ் முயற்சி. அகங்காரம், ஆணவம் என்றெல்லாம் மோடியை நேரடியாக குற்றஞ்சாட்டியது, மகாராஷ்டிரத்தினுடைய அரசியலை குறை கூறியது எல்லாமே இப்ப மணிப்பூரே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மணிப்பூரை என்ன சொல்றாங்க, நீங்க மணிப்பூர்ல என்ன பண்ணீங்க, மணிப்பூர்ல நிலைமையை சீர் பண்ணியிருக்கணும்ல என்றெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா மணிப்பூர் சம்பவங்கள் தொடங்கிய போது ஆர்எஸ்எஸ் இதழ்ல, அவங்களுடைய அதிகாரபூர்வ இதழ்ல எழுதிய தலையங்கத்தை நான் இங்க வகுப்பிலேயே சுட்டி காட்டியிருக்கேன். அதுல என்ன சொன்னாங்க, கிறித்தவ பாதிரியார்கள் தான் இதுக்கு காரணம், அவங்களை கொண்டுதான் இது நடக்குது. ஆனா உண்மையில இடிக்கப்பட்டது அதுதான், அவங்களை வெளியேற்றுறாங்க. குக்கிகள்ல அதிக பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்கிறது அடிப்படை காரணம். அது குக்கி அந்த இன்னொரு இனம் மைத்தி இவங்களுக்கு இடையிலான பிரச்சனை, ஆர்எஸ்எஸ் மைத்திகளை எப்படி கையாண்டது. இப்ப மணிப்பூர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கணிப்புகள், அந்த இடத்துல ஒண்ணுமே பாஜக வெல்லும். ஆனா உண்மையில என்னன்னா, அதுல ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஜேஎன்யூ ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் போய் அங்க காங்கிரஸ் வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். மணிப்பூர்ல இவங்க கையாண்ட முறை அதை ஆர்எஸ்எஸ் இப்ப குறை சொல்லும் போது அதுக்கு இவங்களை குறை சொல்றாங்க. அதுக்கு பிறகு அமித்ஷா மணிப்பூருக்கு போறாரு, அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாரு, இது எல்லாமே நடக்குது. அதனால இந்த தேர்தல் முடிவுகளை நாம் எப்படி பார்க்கிறோம்னா, மோடி நினைத்ததை அவர் சாதிக்க முடிஞ்சிருந்தால் வந்திருக்கக்கூடிய ஆபத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், இன்னும் 5 ஆண்டு கொடுங்கள், நான் 1000 ஆண்டுக்கு அடித்தளம் அமைக்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னார் பாருங்க. அது 400 இடங்கள் கொடுங்கன்னு. 400 இல்ல 370 கொடுத்திருந்தாலும் சரி, பிஜேபிக்கு ஒரு தனி பெரும்பான்மை மட்டும் கிடைக்கிற அளவுக்கு கிடைச்சிருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து மோடிக்கான ஒரு சொந்த வெற்றியாகவும் பிஜேபிக்கான வெற்றியாகவும் இதை ஆதரித்தவர்களுக்கான ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றியாகவும் கருதி வரக்கூடிய அந்த ஆபத்து இப்போதைக்கு தவிர்க்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வலுவான ஒரு எதிர்க்கட்சி அமைந்திருக்கிறாங்க. இது தொடர்ந்து எவ்வளவு காலத்திற்கு ஒரே குரல்ல கொளிக்க போறாங்க இல்லைங்கிறதெல்லாம் கொள்கை சார்ந்த பிரச்சனை. அதை பற்றி தான் நம்ம அடுத்து பேசணும். எப்படி செய்ய போறாங்க, என்ன கொள்கைகள் அடிப்படையில் இவங்க நிக்க போறாங்க, அதுக்கான கருவிகள், ஒன்றுபடுத்துவதற்கான கருவிகள் இருக்கா. வெறும் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நிற்கிறாங்க, நீ ஒரு 17 இடம் நில்லு, நான் மிச்ச இடத்துல நான் நிற்கிறேன்னு ஒரு உடன்பாட்டுக்கு வர்றாங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு இடம் உனக்கு தர்றேன், மிச்ச இடத்துல நான் நிற்கிறேன்னு உடன்பாட்டுக்கு வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேயோட நீங்க இத்தனை இடங்கள் எடுத்துங்க, நாங்கள் எடுத்துக்கணும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் கூட்டணி பற்றிய பேச்சே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு எலக்டரல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அலையன்ஸ் சொல்றாங்க அந்த பேர். இந்தியா என்பது என்னன்னா இந்திய அலையன்ஸ், அது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கான அலையன்ஸுங்கிறாங்க. அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கான அலையன்ஸுக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கான கொள்கை என்ன இருக்கு, திட்டம் என்ன? பழைய யூபிஏ இருந்துச்சு, யுனைடெட் புரோகிரசிவ் அலையன்ஸ், காங்கிரஸ் திமுக இருந்தாங்க. 10 வருஷ காலம் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி நடத்தினாங்க. அவங்க ஒரு மினிமம் ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. இந்த மினிமம் ப்ரோக்ராம் நிறைவளிக்குமா அளிக்காதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சிலவற்றை செஞ்சாங்க. கல்விக்கு இவ்வளவு ஒதுக்கீடு பண்ணணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த யூபிஏல முடிவு பண்ணி தான் இந்த செம்மொழி தகுநிலை முடிவெடுத்தாங்க. இன்னும் சில காரியங்கள், இப்ப இந்த மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டம் எல்லாம் அதுல ஒரு முடிவா எடுத்தாங்க. இடதுசாரி கட்சிகளும் வலியுறுத்தினாங்க, அது ஒரு முடிவா எடுத்தாங்க. இப்ப நான் தான் முதலே சொன்னேன், தப்பித்தவறி இந்தியா அலையன்ஸ் கூப்பிட்டு கையில ஆட்சியை கொடுத்திருந்தாங்கன்னா அது நீண்டகால கண்ணோட்டத்தில்
ஒரு தோல்வியா கூட முடிஞ்சிருக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு. ஏன்னா இந்த முந்தி எப்படி இந்திரா காந்தி 77 ஆட்சி இழந்த பிறகு இந்த கூட்டணி சண்டைகள் வந்த உடனே ஆகா வேற இவங்கெல்லாம் கூட்டணியாலாம் ஆட்சி அமைக்க முடியாது, சண்டை போட்டுக்குவாங்க என்று ஒரு தோற்றத்தை காட்டி இப்ப கலைஞரே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு போய் திரும்ப அழைக்கிற ஒரு கட்டம் வந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்திற்குள் மோடி மீண்டும் வர வேண்டும் என்ற முழக்கத்துக்கு ஆதரவாக கூட அது முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவங்கள்ட்ட திட்டம் இல்லை, கூட்டு திட்டம், ஒரு பொது வேலை திட்டமே இல்லை. எப்படி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னா எப்படி? ஜாதி அடிப்படையிலையா, வர்க்க அடிப்படையிலையா, ஆணாதிக்க எதிர்ப்பு திட்டம் என்ன, பெண் உரிமைக்கான திட்டம் என்ன, சனாதனம் பற்றி பார்வை என்ன, அதனால ஒரு பொது திட்டம் இல்லை. கல்வி தொடர்பான வேலை திட்டம் என்ன, எதுவுமே இல்லை. அதனால வேண்டி இது ஒரு அலையன்ஸ்னு சொல்றதுக்கான முழு தகுதி இல்லை. அது இந்தியா அலையன்ஸ் ஒரு அலையன்ஸ் இல்லை. அலையன்ஸ்னு ஒரு கூட்டு திட்டம் இருக்கணும், ஒரு யுனைடெட் ஃப்ரண்டா இருக்கணும். அப்படி ஒரு ஃப்ரண்டா இல்லை, பேர் தான் அப்படி. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே அடிக்கடி நம்ம படிக்கிறோம், இது திமுக கூட்டணி கட்சி, இந்த பிரச்சனையில இந்த கூட்டணி கட்சியில இது மாறுபட்டு பேசுறாங்க, இது கூட்டணியில இருந்துகிட்டு எப்படி இப்படி சொல்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. என்ன கூட்டணி இது? எப்ப அமைக்கப்பட்டுச்சு? கூடி பேசி என்ன முடிவு பண்ணாங்க இவங்க? நீங்க எத்தனை தொகுதியில், 2 தொகுதியா, 1 தொகுதியா, எந்த சின்னத்துல போட்டி போடணும், இதெல்லாம் பேசுனாங்க. கூட்டு தேர்தல் அறிக்கை இருக்கா? தேர்தல்ல கூட்டு தேர்தல் அறிக்கையோட போட்டி போட்டாங்களா? தமிழ்நாட்டிலே கிடையாது. அலையன்ஸ் முழுமையா வேலை செய்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியிட்டுக் கொள்ளாமல் முழுமையா கட்டுக்கோப்பா வேலை செஞ்ச இடத்திலேயே என்ன கிடையாதுன்னா கூட்டு திட்டம், கூட்டு அறிக்கையே கிடையாது. அப்படிதான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்ப பாஜகவினுடைய திட்டங்களை எதிர்ப்பதற்கு கூட என்ன தேவைப்படுது? எந்த கொள்கை நிலைப்பாட்டில் நின்று எதிர்ப்பது, எந்த தளத்தில் நின்று எதிர்ப்பது, அதுக்கான ஒரு வழிவகையும் கிடையாது. என்ன நடக்கும்? இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இடபிள்யூஎஸ் திருத்தம், அரசமைப்பு சட்ட திருத்தம் வருது. இந்த திருத்தத்தை நாளைக்கு இந்தியா கூட்டணி வந்திருந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஏன்னா உண்மையிலேயே இடபிள்யூஎஸ்க்கான அரசமைப்பு சட்ட திருத்தம் வரும்போது அதை சிபிஎம் கட்சி ஆதரிச்சாங்க, தீவிரமா ஆதரிச்சாங்க. இப்போ வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. கேரளாவில் இடபிள்யூஎஸ் கேரள அரசு செயல்படுத்திட்டு இருக்கு, எல்லா காங்கிரஸ் அரசுகளும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான வேறுபாடா வராதா? இதுக்கு எப்படி முடிவு பண்றது? ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது எல்லா கட்சிகளும் சேர்ந்தான கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் அமைக்கும் போது இப்ப நம்ம அடிக்கடி நம்ம பழைய நிதி அமைச்சராக இருந்தாரே பிடிஆர் பழனிவேல் ராஜா சொன்னதை நான் எடுத்துக்காட்டுறது உண்டு. We need profound structural changesன்னு சொன்னார். நிதி அமைப்புல என்ன வேணும்னா ஆழமான அடிப்படை மாற்றங்கள் செய்தால்தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொன்னார். இந்த ஆழமான அடிப்படை மாற்றங்கள் செய்வதில் எந்த கட்சிகள்லாம் உடன்பட்டிருக்கு, எந்த கட்சி உடன்படாம இருக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பாஜக அரசாங்கத்தின் மேல, என்டிஏ அரசாங்கத்தின் மேல நம்ம முன்வைத்துக் கொடுக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அந்த பீமா கொரேகான் வழக்கு. பீமா கொரேகான் வழக்குல 16 பேர் கைது செய்யப்பட்டு நமக்கு இங்க நம்ம அன்னைக்கு ஜோசப் சேவியர் விரிவா சொன்னார். இவர் இறந்து போயிட்டாரு, சிறைக்குள்ளேயே இறந்து போயிட்டாரு ஃபாதர் ஸ்டான் சுவாமி. மிச்ச பேர்ல ஒரு 3-4 பேர் பிணையில் இருக்கிறாங்க, இன்னும் பல பேர் உள்ளே இருக்கிறாங்க. இந்த ஊப்பா சட்டமே கூடாது என்று நம்ம போராடுறோம். இப்ப தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாடு அரசு 6 பேருக்கு எதிராக ஊப்பா சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு தான் நேற்று செய்தியாளர் சந்திப்பே நடந்துச்சு. நம்ம மன்சூர் உட்பட அவங்கள உள்ள பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஊப்பா சட்டத்தை எதிர்க்கிற கட்சி எது, ஆதரிக்கிற கட்சி எது? இப்ப பார்க்க போனா இதே ஊப்பா சட்டத்தை கேரள அரசு பயன்படுத்துதே. அவங்க ஊப்பாவில் வழக்குகள் தொடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வழக்குகள் தொடுக்கிறாங்க. கர்நாடகத்தில் என்னன்னு எனக்கு தெரியல, சரவணன் கேட்டாதான் தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது.
இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஊப்பாவை எதிர்க்கிறோம். ஊப்பாவை காரணம் காட்டி பாஜகவை எதிர்க்கிறோம். காரணம் காட்டணும்ல. ஸ்டான்சாமி சாவுக்கு இவங்க தான் காரணம். 16 பேரை சிறையில் பிடிச்சு வச்சுட்டாங்க, அறிஞர்களை எல்லாம். எல்லாரையும் அச்சுறுத்துறாங்க. பொய் வழக்கு, இந்த பிரதமரை கொல்ல முயன்றார்கள் ஒரு பொய் வழக்கை திணித்து, அவங்களுக்கு வழக்கு விசாரணையும் இல்ல, பிணை விடுதலையும் இல்ல. ஒரு கொடுங்கோன்மை சட்டமாக அது இருக்குன்னு நம்ம எதிர்க்கிறோம். இப்ப இதுல என்ன ஒத்த நிலைப்பாடு இருக்கு? ஊப்பா சட்டத்தை திருத்திய போது, என்ஐஏ கடுமையாக்கிய போது அதை ஆதரித்து திமுகவிலிருந்து ராசா அங்க பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டது மட்டுமில்ல, வெளிப்படையா அறிக்கை விடுறாங்க. நாங்களே கொண்டு வந்த சட்டம் நாட்டுல பயங்கரவாதம் அதிகரிச்சிடுச்சு, அதை ஒடுக்குவதற்கு இந்த சட்டம் தேவைப்படுகிறது என்று சொல்றாங்க. அப்ப இந்த கொள்கை கட்டுக்கோப்பு ஒரு பொது திட்டத்தை வகுப்பதற்கு தடையா இருக்கு. தேர்தலில் இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். இந்த ஒற்றுமையத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு மேல போகும்போது இந்த சிக்கல்லாம் வருது. இடபிள்யூஎஸ்ல என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு பிரச்சனையும் இது வரும். தொழிலாளர்களுக்கு எதிரான பல சட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுச்சு. நான் ஒண்ணு மறந்துடவே கூடாது. மோடி 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்தியாவில் சர்வாதிகாரம், அடக்குமுறை எல்லாம் தொடங்கியதா என்றால் இல்லை. ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே இருப்பதை இவர் முன்னிருந்ததை காட்டிலும் பண்பளவில் வேறுபடக்கூடிய அளவுக்கு மிகவும் கடுமையாக்கிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கான சலுகைகளை எல்லாம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க. தொழிற்சங்க சட்டங்களை கடுமையாக்கியது நெருக்கடி நிலை காலத்தில் கடுமையாக்கலையா? மன்மோகன் சிங் இந்த வேளாண் சட்டங்களை பற்றி சொல்றோம். இந்த வேளாண் சட்டங்களுக்கான அடிப்படைகளை உருவாக்கி கொடுத்ததே யாரு? உலக வங்கியோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கான அடிப்படைகளை மன்மோகன் சிங் உருவாக்குறார். அதிகமான உழவர்கள் தற்கொலை செய்து கொண்ட காலம் எது? அந்த ஆண்டுகள் தானே. அதனால இதுல எல்லாவற்றிலும் முன்னிருந்து தொடங்குகிறது. எனவே 10 ஆண்டுகளை நாம இந்த 10 ஆண்டுகளில் எப்படி இருந்தோம், இந்த தேர்தலுக்கு முன் எப்படி இருந்தோம்னு பரிசீலிக்கிற போது 10 ஆண்டுகளை பற்றியும் பரிசீலிக்கணும். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால 90ல இருந்து எப்படி இருந்தோம்னு பார்க்கணும். அதுக்கும் முன்னால 50ல இருந்து எப்படி இருந்தோம்னு பார்க்கணும். அதாவது இந்திய குடியரசு தொடக்கத்திலேருந்து நம்ம பார்க்கணும். எல்லாமே ஒரு நல்ல சுகவாழ்வா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமா நம்ம இருந்தோம், அதைத்தான் 2014 இழந்து விட்டோமா என்று கேட்டா இல்ல. இது கடைசியா வந்தது. இது கொஞ்சம் கூட மோதியை குறைத்து மதிப்பிடுவதற்கான ஒரு வாதம் அல்ல. ஏன்னா அவங்க விரும்பியபடி மேலும் மேலும் சர்வாதிகாரமா அனுமதிச்சிருப்போமானால், இப்ப ஜெர்மனியில ஹிட்லரும் இத்தாலியில முசோலினியும் செய்த அதே வேலைகளை, அந்த முழுமையா அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதை செஞ்சிருப்பார். இதை தேர்தல் வழியா செய்யறாங்க. இன்னைக்கு அரசியல் உலகில ஒரு புதிய சொல்லே புழங்குறாங்க. காம்படிட்டிவ் அத்தாரிட்டேரியனிசம் என்று சொல்றாங்க. அதாவது ஒரு ராணுவ அதிகாரி ஆட்சி பிடிப்பாரு, அவர் வானொலியில ஒரு அறிவிப்பு கொடுப்பார், இனிமேல் நான் தான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன், ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன், ரோட்ல யாரும் நடக்கக்கூடாது, பத்திரிகை எல்லாம் தணிக்கை செய்யப்படும். இப்ப 75ல இந்திரா காந்தி ஆட்சி இந்த நெருக்கடியை அறிவித்த போது அதான செஞ்சாங்க. எல்லாத்தையும் பத்திரிகை எல்லாம் தணிக்கை செஞ்சாங்க. நீங்க தணிக்கையாளர் ஒரு செய்தி அனுமதிக்கலன்னா அந்த இடத்துல கருப்பு பூசிக்கலாம், அது வெற்றிடமா வரும். அது நல்ல பெரிய பெரிய ஏடுகள்லாம் அப்படி வெற்றிடமா வந்துச்சு. கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்துகிற அனுமதி எல்லாம் நீக்கிட்டாங்க. ரொம்ப வரம்புக்குட்பட்டு தான் எல்லாம் செய்ய முடியும். நாடாளுமன்றத்தில் பேசிய செய்திகளை வெளியில வராது. அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவில் மோடியும் தேர்தல் நடத்துறார், ருஷ்யாவில் புத்தினும் தேர்தல் நடத்துறார். தேர்தல் நடத்தாம அவங்க சர்வாதிகாரியா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, தேர்தலை நடத்தி அதை வரம்புக்குட்பட்ட அளவில் வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு விடுவதன் மூலமாக தங்களுடைய இந்த
வல்லாட்சியத்தை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு தேவைப்படுது. தாங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை வெளியில காட்டும். ஒரு ருஷ்யா புத்தின் தேர்தலின் போது நம்ம எல்லாம் பேசும். அவர் அந்த தேர்தலில் யாருமே போரை பற்றி பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டாங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதி கிடையாது. அதை எதிர்த்து ஓட்டு கேட்கக்கூடாது. போரை எதிர்த்து பேசக்கூடாது. புத்தினை பற்றி அவர் ஊழல் செய்கிறாருன்னு பேசக்கூடாது. இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு ஒரு தேர்தலை நடத்தி எங்களுக்கு அது ஒரு திட்டமிட்ட ஒரு கயிற்றில் கட்டிய சுதந்திரம். அவ்வளவுதான். கயிற்றுல கட்டி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ஓடலாம். இதனுடைய ஒரு வடிவம் தான் மோடி இந்த தேர்தலை நடத்திய முறையில். 10 ஆண்டுகளா அவர் இந்த காம்படிட்டிவ் அத்தாரிட்டிசம், போட்டி கலந்த ஒரு வல்லாட்சியத்தை நடத்தியது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளை பூரா தடை பண்ணில்ல, அல்லது பார்லிமெண்ட்டை பூரா மூடி இல்லை, எல்லாத்தையும் ஒரு வரம்புக்குள்ள கட்டுப்படுத்திட்டாங்க. வெளியேற்றிட்டு தீர்மானம் போட்டுக்குவாங்க, சட்டம் இயற்றிக் கொள்வார்கள். தேர்தல் ஆணையம் உட்பட சிபிஐ போன்ற கருவிகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் எல்லாவற்றையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துதான் இந்த தேர்தலையே அவங்க நடத்துறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு கேவலமா நடந்து கொண்டது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் பார்த்தோம். இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பேச்சுக்களை எல்லாம் அவங்க கட்டுப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்கவோ இல்லை. அதே போல தேர்தலில் அவங்க சேர்த்த நிதி 6 வருஷம் கழிச்சு தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சேர்த்தது செல்லாதுன்னு சொன்னான். ஆனா அந்த சேர்த்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கோ அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கோ தடை இல்லை. அதே போல இந்த கொரோனா பீரியட்ல பிஎம் கேர்ஸ்னு சொல்லி தனியா நிதி திரட்டி கொடுத்தார். பிஜேபி தான் இந்த தேர்தலில் ஜெயிக்கும்னு கணிப்பு வெளியிட்ட பிரசாந்த் கிஷோரே அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னார்னா, அவர்கள் நிறைய பணத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள்னு சொன்னார். இப்போ நிறைய பணம் தேர்தலில் வேலை செய்யுது. எந்த தேர்தலையும் இல்லைன்னே சொல்ல முடியாது. 67 தேர்தலில் காங்கிரஸ் கிட்ட இருந்த பணம் திமுக கிட்ட இல்லை. அதுக்கு முன்னால ஒவ்வொரு தேர்தலை பத்தியும் அப்படி நம்ம சொல்லலாம். 52ல காங்கிரஸ் கிட்ட இருந்த பணம் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட இல்லை. அதையெல்லாம் மீறித்தான் அவர்கள் ஒரு சில வெற்றிகளை சாதிச்சார். ஆனா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய வங்கி கணக்கை முடக்கி விட்டார்கள். வங்கியில் இருந்த பணத்தை கணக்கின்றி குவித்து வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தார். இவ்வளவு செய்துதான் அவர்களால் அதிகாரத்துக்கு வர முடியும். இப்ப இன்னொரு விட்டுருவாங்க என்று எதிர்பார்க்க முடியாது. மோடி நிச்சயமாக அந்த அடிபட்ட காட்டு விலங்கினுடைய வெறியோடு இருப்பார். எந்த வாய்ப்பு கிடைத்தால் இதை மீண்டும் எப்படி சரி செய்வார். அதனால இப்ப என்ன நமக்கு முன்னால் இருக்கிற சிக்கல்னா, தேர்தல் நம்ம அறிவிக்கிறாங்க, கொஞ்ச காலத்துக்குள்ள வந்துருது. நம்முடைய வாதங்கள்ல இருக்கிற முரண்பாடுகளை ஒத்துக்கொண்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு இதை ஆதரிக்கிறோம். இப்ப என்ன பண்றது? நம்மை ஆதரித்தவர்களை நோக்கி நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டிய கட்டாயம். நீங்க ஒரு திட்டம் போடுங்க, ஒரு உதாரணம் தெளிவா வைங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலையும் ஏகபோகங்கள், பெருமுதலாளித்துவம் அல்லது குரோனி கேபிட்டல், ஒட்டு முதலியம், இதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா அதுல எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இந்தியாவில் இந்த பெருமுதலாளிகள் வரம்பின்றி வளர்ந்ததுல ஒரு திருபாய் அம்பானி பள்ளி ஆசிரியராக இருந்து அவர் இந்தியாவினுடைய பெருமுதலாளிகளில் ஒருவராக வளர்ந்ததுல இந்திரா காந்திக்கு பங்கே கிடையாதா? அவங்களுடைய அரசியலுக்கு, அவங்க கட்சியினுடைய அரசியலுக்கு தொடர்பே கிடையாதா? எல்லாருக்கும் உண்டு. அது யாரும் மறுக்கவே முடியாது. இப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கும் முரசொலி மாறன் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் தொடர்பே கிடையாதா? நிச்சயமா உண்டு. திமுக ஆட்சியினுடைய எந்த உதவியுமே இல்லாம அவர் ஒரு பூமாலைன்னு ஒரு வீடியோ வித்து வளர்ந்து இன்னைக்கு சன் டிவி சாம்ராஜ்யத்தை நிறுவிட்டார? அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் பங்கு இருக்கு. குரோனி கேபிட்டல் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஆனால் குரோனி கேபிட்டல் என்று தேர்தல் அறிக்கையில பேசினதும், தேர்தலின் போது பரப்புரையில பேசினதும் ராகுல் காந்தி பேசினார். வேற எந்த தலைவரும், காங்கிரஸ் தலைவர் யாரும் பேசல, திமுக தலைவர் யாரும் பேசல. 2வது சூப்பர் ரிச் பற்றி பேசினார். அதாவது பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனா இது மீப்பெரும் பணக்காரர்கள், சூப்பர் ரிச்.
நீ 150 கோடி மக்களுக்காக உழைக்கல, 15 முதலாளிகளுக்காக நீ வேலை செய்யற. நேரடியா பெயர் சொல்லி அதானியை குறிப்பிட்டு தாக்குனாங்க. அம்பானி, அதானி எல்லாம் வெளிப்படையா பேசி தாக்குனாங்க. என்ன கேள்வி எழுதுன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணாதிசயம் பற்றிய பிரச்சனை இல்லை. இப்ப பரவாயில்ல, இந்த அம்பானி குடும்பத்தில் நடத்தக்கூடிய ஆடம்பர திருமணம் இருக்கு பாருங்க, இந்த கொழுத்த திருமணங்கள் எல்லாம் போய் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொந்த விஷயம்னு சொல்லிடாம, நாடு மக்கள் பூரா வறுமையில வேலையின்மையில துன்புற்றுக்கிட்டு இருக்கும்போது இவன் கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒரு திருமணத்தை, அருவருப்பா இருக்கணும் அவனுக்கே அது. ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய பிசினஸ்ங்கிறாங்க. அது வெறும் திருமணம் அல்ல, அது ஒரு பிசினஸ். இந்த திருமணத்தை காட்டியே அவன் பெரிய முதலீடுகளை பெற்றுடுவான், உலக அளவில் வளர்றதுக்கான ஒரு வழின்னு சொல்றாங்க. ஏதோ பண்ணிட்டு போறான். ஆனா இதெல்லாம் சொல்றது பத்தாது, என்ன தேவைப்படுது? இதன் மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். நீங்க கொரோனா காலத்தில் இந்த ஏழ்மை நிலை, அதனால ஏற்பட்ட துன்பங்களை அதிகம் பார்த்தபோது பல மேற்கத்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகள் அமெரிக்கா உட்பட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்கள்கிட்ட வரி போட்டு வாங்குங்க, நிறைய வரி வாங்கி அதை ஏழைகளுக்கு செலவு செய்யுங்க, எங்கள்கிட்ட வெல்த் டாக்ஸ் வாங்குங்க என்றெல்லாம் கேட்டாங்க. பெருங்குழுமங்கள் தங்களுக்கு வரி விதிக்கணுங்கிறதையே வலியுறுத்தினாங்க. ஏன்னா சமூகத்தில் அது பெரிய முரண்பாடுகளை தோற்றுவித்து விடும் என்று அவங்களுக்கே ஒரு அச்சம் இருக்கு. இங்க அப்படி இல்லை. இவன் என்ன பண்றான்? இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் அந்த நாடுகளில் போடுறாங்க, அதை சுட்டி காட்டுறாங்க. இவரு சாம் பிட்ரோடா வெளிநாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு காங்கிரசினுடைய அந்த அனைத்துலக பிரதிநிதி அவர் சொல்றாரு, இட்ஸ் எ வெரி குட் ஐடியாங்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இஸ் எ குட் ஐடியா, அவ்வளவுதான் அவர் சொன்னது. உடனே மோடி அதை பிடிச்சார். பார்த்தீங்களா, வாரிசு வரி போடுறேங்கிறாங்க, வாரிசுரிமை வரி. அது என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எருமாட்டை பிடிங்கிடுவாங்க, நீங்க பொண்ணு கழுத்துல கட்டி இருக்கிற தாலியை பிடிங்கிடுவாங்க. இந்த பிடுங்கி எங்க கொடுத்துருவாங்க? அவர் பல வருஷம் 10 வருஷத்துக்கு மேல முன்னால மன்மோகன் சிங் பேசியிருக்காரு பார்த்தீங்களா, சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் உரிமை வேணும்னு பேசியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் பிடிங்கி முஸ்லீம் கையில கொடுக்க போறாங்க. துணிச்சலா பேசுறாருங்க ராஜஸ்தான்ல. உடனே அது எங்க பார்த்தாலும் பரவலா செய்தி போகுது. இவங்க காங்கிரஸ்னால என்ன வரிசுரிமை வரியில போட்டா என்ன, சூப்பர் சீட்டை வாங்கினா என்ன, வெல்த் டாக்ஸ் வாங்கினா என்ன? அவரு ராகுல் காந்தி மேடைக்கு மேடை பேசுறாரு, நம்ம எக்ஸ்ரே வச்சு பார்க்க போறோம், சமூகத்தில் யார் பணக்காரன், இவனுக்கு எப்படி பணம் வந்துச்சு, இவன் என்ன ஜாதி, எல்லாத்தையும் பார்க்க போறோம்னு சொல்றாரு. எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்? பார்த்தா இருக்கிறவன்கிட்ட எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு தானே பார்க்கணும், இல்லைன்னா எதுக்கு பார்க்கணும்? அதை முறையா செய்யணும். நீங்க வீரப்ப செஞ்ச மாதிரி, மம்முட்டியா செஞ்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. நீங்க அதுக்கு சட்டம் போடணும், சட்ட திருத்தம் கொண்டுட்டு வரணும், அதுக்கேற்ப வரி போடணும், அந்த வரியை வாங்கணும், எல்லா வேலையும் செஞ்சாகணும் அதுக்கு. ஆமா ஐயா, அது முறையா நாங்க செய்யத்தான் போறோம் என்று பதில் சொல்ல முடியல. என்ன பண்ணாங்க? பிட்ரோடா விலையிட சொல்லிட்டாங்க. நாங்க எங்க அப்படி பேசணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, போனா போட்டோம். தேர்தல் காலத்துல அவர் மோடியோட பிரச்சாரத்துக்கு பதில் சொல்றதுக்கு உடனுக்குடன் பதில் சொல்லி மக்களுடைய உணர்ச்சிகள் அப்படியே ஒரு பக்கம் தள்ளிட்டு போயிடுறாங்க. முஸ்லீம்க்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை பயன்படுத்துறாங்க. அவன் வச்சிருக்கிற மாடு ஆடு இதெல்லாம் போயிடுமோங்கிற ஒரு அச்சத்தை விட்டுறாங்க. இல்லவே இல்லை, நாங்க எதுவுமே அப்படி சொல்லலன்னு சொல்றாங்க. இப்ப என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? இப்ப வெல்த் டாக்ஸ் வேணும்னு கேட்கிறீங்களா, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வேணும்னு கேட்கிறீங்களா? நான் இந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே கேட்டேன், பிஜேபி காரர்கிட்ட, அர்ஜுனமூர்த்தியா அவர்கிட்ட கேட்டேன், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பற்றி உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டேன். செல்வத்தை மறுபங்கீடு செய்தல், அரசமைப்பு சட்டத்தினுடைய 4ஆம் பகுதியில கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை தடுக்கும் விதத்தில் அரசு செயல்படணும்னு சொல்றாங்க. இயல்பா விட்டீங்கன்னா சமூகத்தில் என்ன நடக்கும்னா, பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிக்கொண்டே போவான், ஏழை மேலும் ஏழை ஆகிக் கொண்டே போவான், சின்ன மீன்களை விழுங்கி பெரிய மீன்கள் கொடுத்து கொண்டே போகும். இதான் இயல்பா நடக்கும். இது காட்டிலையும் தண்ணியிலையும் இதான் சட்டம். ஆனா நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இருக்க முடியாது. நாட்டில் என்ன பண்ணணும்? செல்வ உற்பத்தியை கட்டுப்படுத்தி அதை பகிர்வு செய்யணும். வளர்ச்சி என்பது செல்வத்தை பெருக்குவது மட்டுமல்ல, செல்வத்தை பகிரணும்.
அப்ப மோடி முழக்கம் இருக்குல்ல, சப்கா சாத் சப்கா விகாஸ், அதனுடைய பொருள் என்ன? எல்லாருடனும் சேர்ந்து எல்லாருக்குமான வளர்ச்சினா என்ன பண்ணணும்? ஒரு சிலர் கையில குவிந்து இருக்கிறத பிரிச்சு எடுக்கணும். இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற டைரக்டிவ். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் தடுக்கணும்னு இருக்கு. சரி, அதெல்லாம் நீ வெறுமனே எழுதி வச்சுக்கிட்டோம்ப்பா, அதெல்லாம் யார் செய்யறதா யோசிக்கிறது இல்லைன்னா, இப்ப இதுக்கான திட்டங்கள் வேணும் இல்லையா? அப்ப இப்ப நீங்க பட்ஜெட் மேல விவாதம் வருதா? ஏன் இதுல இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போடல? ஏன் வெல்த் டாக்ஸ் போடல? குடும்பங்களுக்கு ஏன் கூடுதலான வரி போடல? எதுக்கு இந்த சலுகைகளை கொடுக்குறீங்க? ஏன்னா வளர்ச்சினாலே அவங்க அப்பயே அவரே சொன்னார், அர்ஜுனமூர்த்தி சொன்னார், ஐயா சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. யார் முடியுதோ அவங்க நல்ல வளமா வளரணும். அதுக்கு அரசாங்கம் துணை நிற்கணும். அவங்க நிறைய செல்வத்தை சேர்த்து தொழிலை பெருக்குனாங்கன்னா, அதிலிருந்து நன்மைகள் மக்களுக்கு தானா கிடைக்கும். நானே சொன்னேன், இது ட்ரிக்கிள் டவுன் தியரி. அது மேல எல்லாம் டேங்க்ல ரொம்ப பிறகு வடிச்சு வடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டா கிடைக்கும். அதுக்கு நீ வாயை பொழந்துக்கிட்டுன்னு அர்த்தம். இதுதான் அவங்க கொள்கைன்னாங்க. இப்ப இது இல்லைன்னா மாற்று கொள்கை என்ன? இப்ப நான் ஏற்கனவே நம்ம சிபிஎம் தேர்தல் அறிக்கையிலிருந்து படிச்சு காமிச்சேன். அவங்க இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வேணும்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. வெல்த் டாக்ஸ் வேணும்னு சொல்றாங்க. இன்னும் கூடுதலான வரிகளை பணக்காரர்களுக்கு போடணும். சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் போடணும்னு சொல்றோம். இப்ப இதை கொள்கையா எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் மக்களை திரட்டினா மட்டும்தான் நீங்க மோடி அவனுடைய கவர்ச்சி முழக்கங்களை கொண்டோ ஏமாற்று வேலைகளை கொண்டோ மக்களை தன் பக்கம் வைத்துக் கொள்வதும், எதிர்க்கட்சிகளுக்கு போட்டியா தன்னை வளர்த்துக் கொள்வதும், மீண்டும் தான் விரும்பியபடி இந்த மோடி கேரண்டிக்கு வெற்றி பெறுவதற்கான முயற்சியை தடுத்து நிறுத்த முடியும். அப்ப என்ன தேவைப்படுகிறது? நாடாளுமன்றத்தில் சரிக்கட்டல்கள் வழியிலாக நீ இது பேசு, நான் இதை பேசுறேன், இன்னது அப்படி எதிர்ப்போம், ஓட்டு போடுவோம். நாளைக்கு நீங்க 2 பேரும் எல்லாரும் ஒன்னா ஒரே விதத்துல ஓட்டு போட முடியாதபடி திட்டங்களை அவங்க கொண்டு வருவான். அப்ப பிளவு வரும். என்ன பண்ண போறீங்க? அப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு. அவர் ராகுல் எங்க போனாலும் பேசினார். இந்த கூட்டணி கட்சிகள்ல மற்றவங்க எந்த அளவுக்கு பேசினாங்க பேசலன்னு எனக்கு சரியா தெரியல. அது முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நான் இப்ப எழுதிட்டு இருக்க தொடர்ந்து அது கொஞ்சம் எழுதணும், இன்னும் எழுதணும். அது மாதிரி கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் நமக்கு இல்லை என்று ஸ்டாலின் சட்டசபையிலேயே சொல்லிட்டார். தவறான செய்தி. அவரு சொல்லக்கூடிய தீர்ப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்று சொல்வதுதான் அந்த தீர்ப்பே. அதை இவர் இன்னொரு தீர்ப்போட குழப்புகிறார். 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்கிறதுங்கிற முடிவை நீதிமன்றம் தப்புன்னு அடிச்சு. அது வேற தீர்ப்பு. கணக்கெடுக்கிற அனுமதி உண்டா இல்லையாங்கிறது வேற. இந்த கணக்கெடுத்தால் மட்டும்தான் இது ஒரு சாதி சமூகமாக இருப்பதும், இங்க சொத்துக்கள், வேலை வாய்ப்புகள், தொழில்கள் எல்லாமே சாதியின் தாக்கத்தில் இருக்கின்றன. அல்லது இருக்கின்றன என்றால் எந்த அளவு இருக்கின்றன, இல்லை என்றால் எந்த அளவு இல்லை, இதை தெரிந்து கொள்ள முடியும். இதை தெரிந்து கொள்ளாமல் இந்த சமூகத்தில் எந்த நலத்திட்டங்களையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சேமநல அரசு போன்ற ஒரு அமைப்பை செயல்படுத்தவே முடியாது. இதுல எப்படி ஒத்த கருத்துக்கள் வரும்? சாதிவாரி கணக்கெடுப்பை மற்ற கட்சிகள் கேட்கலாமான்னா, சரி இவங்க முதல்வர் சொல்லிட்டார், அதை எடுக்க வாய்ப்பு இல்லைங்கிறாரு. எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி மட்டும்தான் அதை கேட்கும். இந்த கூட்டணி கேட்காது. அந்த நிலை வந்துடும். ஒவ்வொரு சிக்கலும் அப்படிதான். காங்கிரஸ் அரசு நடத்தக்கூடிய மாநிலங்கள், சிபிஎம் அரசு நடத்தக்கூடிய நம்ம இங்க தமிழ்நாட்டில் கேட்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனை அடிபட்டு கிடக்கு. அதானி வந்தாரா, முதல்வரை பார்த்தாரா, என்ன பேசுனாங்க, நிலக்கரி ஊழல் பேசுனாங்களா, தொழில் முதலீடு பேசுனாங்களா, எது தெரியாது நமக்கு. என்ன தெரியட்டும், எப்படி எவ்வளவு தூரம் உள்ளே மறைஞ்சே இருந்துரும், உங்களுக்கு வெளியே வரப்போகுது, வரட்டும். ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த குரோனி கேபிட்டலுக்கு எதிரான கொள்கை, மோடியின் நண்பராக, மோடிக்கு பொருளியல் அடித்தளமாக இருக்கக்கூடிய அதானி, அவர் பெயரில் வந்த ஹிண்டன்பெர்க் அறிக்கையின் அடிப்படையிலான மோசடிகள்,
இதெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு தாக்கம் செலுத்தியதா இல்லையா? நீங்க மஃப்மா மொய்த்ராவும் ராகுல் காந்தியும் அதானியை எதிர்த்து கடுமையா பேச போய் ராகுல் மேல ஒரு வழக்கை திணித்து அவரை பார்லிமெண்ட்டுக்கு வரவிடாம செஞ்சாங்க. இந்த அம்மாவை வேற ஒரு வழக்கில் சேர்த்து பார்லிமெண்ட் விட்டு நீக்கினாங்க. அது இப்ப அவங்க பேசியிருக்காங்க. என்ன ஒரே ஒருத்தரை நீக்கினதுக்காக நீங்க 26 இடங்களை இழந்திருக்கிறீங்க பேசுறாங்க. எல்லாம் சரி. இப்போ ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற வாய்ப்பு, மாநில அரசுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலவற்றில், சிலவற்றில் இல்லை. அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. இந்த கூட்டாட்சி கொள்கை எந்த அளவுக்கு செல்லும், எந்த அளவுக்கு செல்லாது. ஒன்றியம் மனது வைத்தால் இது இங்க கூட்டாட்சிக்கு இடம் இருக்கும், அல்லது கூட்டரசு மனது வைத்தால் இங்க தன்னாட்சி இருக்குங்கிறதெல்லாம் இதை பத்தி சொல்லப்படுறது. இது முழுமையான கூட்டாட்சியும் அல்ல, முழுமையான ஒற்றையாட்சியும் அல்ல. இதுல பல சிக்கல்கள் இருக்கு. அது ஒரு பக்கம் தனி. ஆனால் இங்க என்ன கேள்வின்னா, இந்த கையில் இருக்கிற அந்த ஆட்சி கொள்கையை நீங்கள் மோடி சுற்றுச்சூழலுக்கு எதிராக செயல்பட்டார்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு விவசாயிகளுடைய நிலங்களை கைப்பற்றுறீங்க. இதே அதானிக்கு இங்கு பல ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கு தொழில் ஒப்பந்தங்கள் பண்றீங்க. இப்ப நிலக்கரி மோசடியில் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மற்ற முதலீடுகள் கிடைக்காதவங்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கலாம். மாநில ஆட்சி தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு அதை அந்த உடன்பாட்டை அதானியோடு ஏற்படுத்தாமல் செயல்படலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரு பழைய உதாரணம் சொன்னா, கேரளாவில் இடதுசாரி ஆட்சியின் போது ஒரு பீடி கம்பெனி தொழிலாளர்கள் போராடினாங்க. அந்த முதலாளி என்ன பண்ணார்னா, தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நீக்கம் பண்ணார். அப்ப தொழிலாளர்கள் ஒரு கூட்டுறவாக இணைந்து போட்டியா அவங்க ஒரு பீடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் நடந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்று யோசனைகள் மாநில அரசு கிட்ட கிடையாது? நீங்க டாஸ்மாக் கடையெல்லாம் நடத்தலாம். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு தொழில் வெளியே போயிட்டான்னு நீங்க நடத்த முடியாதா? நோக்கியா போயிட்டான், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாலும் அவன் முதலீடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. இப்ப பாக்ஸானுக்காக வேண்டி நீங்க பிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு சொல்லி வேலை நேரத்தையே மாற்றுவதற்கு முன் வந்தீங்க. என்ன பதிலுக்கு மக்களுக்கு கொடுத்துட போறேன்? நீங்க கேட்கிற தனியார் துறை இடஒதுக்கீடு ஏதாவது நடக்குமா? இப்ப பாருங்க, கர்நாடகத்தில் ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்க. என்ன முயற்சி? நீங்க அந்த என்னென்ன மாதிரி வேலைகள், உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள்ல 75 விழுக்காடு, அந்த மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள்ல ஒரு 50 விழுக்காடு, கன்னடம் தெரிந்தவர்கள், வெறும் கன்னடர்கள் மட்டும் சொல்ல, கன்னடம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த தனியார் குழுமங்கள் ஊன்னு கத்துறான். இப்படி சொன்னீங்கன்னா நாங்க தொழிலை எடுத்துட்டு வெளியில போயிடுவோம். கத்தி நிர்பந்திச்சு நெருக்கடி கொடுத்து அவனை திரும்ப பின்வாங்க வச்சுட்டான். இப்ப தமிழகத்துல நம்ம தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமைங்கிற ஒரு திட்டத்தை ஏற்கனவே திமுக ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லி இருக்கிறாங்க. என்ன செயல்படுத்த என்ன தடையா இருக்கு? முதலீடு வெளியே போயிடும். முதலீடுங்கிறது என்ன? அவங்க கையில் இருக்கிறது மட்டும்தான் முதலீடா? ஒரு முதலீடு இல்லைன்னா இன்னொரு மாற்று முதலீடு வராத? இப்படி துணிச்சலா செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். அதனால இதையே நாம் நம்பிக்கொண்டிருக்க கூட, இது முதன்மையானதாக இருக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வரேன். எது முதன்மையானதாக இருக்கணும்? இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற பொருளியல் சுரண்டலுக்கு எதிரான போராட்டம் முக்கியமா இருக்கணும். ராமர் கோயிலை கட்டி அதுல மோடியே முன்னுக்கு நின்று குடமுழுக்கு செய்த பிறகும் அயோத்தி அடங்கிய ஃபைசலாபாத் மக்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் அதற்கு எது மூல காரணம்? காசி தொகுதியில் என்னென்னமோ கொண்டு போய் குவிச்சும் அவருக்கு வாக்கு எண்ணிக்கை எடுப்புல குறைஞ்சு போனுச்சு. அதுக்கு என்ன காரணம்? யோகி ஆதித்யநாத் RSS காரர்களை பூரா அதிகாரத்தில் நுழைத்து நூற்றுக்கணக்கில் மோதல் கொலைகள் செய்து
அடக்கி ஆண்ட அந்த ஊப்பியில, மதவெறி பரப்பப்பட்ட ஊப்பியில பாஜக பெருந்தோல்வி அடைஞ்சு என்ன காரணம்? பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும் இந்த கூட்டணியில இருந்திருந்தாலோ அல்லது பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை கலைக்காம இருந்திருந்தாலோ ஊபி நேர் எதிரான முடிவை கொடுத்திருக்கும். காங்கிரஸ் எஸ்பி அலையன்ஸ் வந்து மிகப்பெரிய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். வெற்றி பெற்றிருந்தால் மோடி ஆட்சிக்கு வர முடியாம போயிருக்கும். அவர் இந்த ஒரிசா, ஆந்திரா, தெலங்கானா இப்படி 2-3 இடங்களை வச்சுதானே அவங்களுக்கு இந்த இடங்களை, கூடுதல் இடங்களை அவங்க கைப்பற்றினாங்க. குஜராத்தையும் அவங்க ஏற்கனவே ஜெயித்திருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தையும் விட்டா பாக்கி எல்லா இடத்துலையும் வீழ்ச்சி தானே. ஊபியில இந்த ராமபக்தி, மதவாதம் எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் ஓட்டு போடுறதுக்கு என்ன அடிப்படை? நம்ம இங்க பேசும்போது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன, இந்த அண்டர் கரண்ட்னு ஒண்ணு இருக்கு. அந்த அண்டர் கரண்ட் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியாது. நம்ம இந்த அப்பையில சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட சரிபாதியா வரலாம். ஆனா இந்த கணிப்புகள் எதுலையுமே அண்டர் கரண்ட்டை கணக்கில் எடுத்துக்கல. நம்ம பார்க்காம இருக்கிறோம். அந்த அண்டர் கரண்ட் தான் என்னன்னா இந்த பொருளியல் காரணிகள், வேலையில்லா திண்டாட்டம், விலை உயர்வு, இது எல்லாமே அதான் அடிப்படை காரணம். மக்கள் அமைதியா இருந்து இதுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. எந்த எக்ஸிட் போல்லையும் இது வெளியே வரல, கருத்து கணிப்புலையும் வரல. மக்கள்கிட்ட பார்த்து பேசணுங்க சொன்னாங்க, மக்கள் அதிருப்தியோடு இருக்கிறாங்க என்று எல்லாம் சொன்னாங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. அப்ப இந்த பொருளியல் காரணிகளுக்கு இந்த அரசோடும் இந்த அரசின் கொள்கைகளோடும் போராட்டத்தில் உழைக்கும் மக்களை திரட்டணும். 1. 2, சமூக காரணிகள். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு, இந்த இடபிள்யூஎஸ் போன்ற திட்டங்களை எதிர்த்து இருக்கிறது. இது இந்த கூட்டணி கட்சியில எது வரும் எது வராது அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல ஆணாதிக்க கொடுமைகள். இந்த ஒவ்வொரு களத்திலும் அன்னைக்கு நம்ம இவங்க கல்யாணி பேசும்போது சொன்னாங்க, 2 விதமா பார்க்கணும் சமூக நீதியை. சட்டத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் சமூக நீதினு புரிஞ்சுக்க கூடாது. இதுக்கு அப்பால் வெளியில யதார்த்தத்தில் உண்மை நடப்பில் இது எப்படி இருக்கு, இதில் அநீதி தான் கோலோச்சுகிறது. எதை எடுத்தாலும் சொன்னாங்க. வர்க்கம் என்று பார்த்தாலும், சாதி என்று பார்த்தாலும், ஆண் பெண் என்று பார்த்தாலும் முழுக்க முழுக்க அநீதி கோலோச்சு. இதுல என்ன பண்ணணும்? இதை ஒட்டி ஆணவ குற்றங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் தனிச்சட்டம் வேண்டாம், எதா இருந்தாலும் அரசு கையில் விட்டுருங்க, எங்க போலீஸ் பார்த்துக்கும் என்ற அணுகுமுறையை நம்ம எப்படி கடைபிடிக்க முடியும்? அதான் நம்ம சொல்றோம், இப்போதும் கூட பாஜக வலுப்பட்டு விடக்கூடாது, இழந்த முற்றதிகாரத்தை மீட்டுவிடக்கூடாது என்பதில் நமக்கு அக்கறை உண்டு. அதை ஒட்டி இதுக்காக என்ன அர்த்தம் இல்லைன்னா, இந்த பாஜகவுக்கு எதிராக நாம் ஆதரித்த கட்சிகளோடு அவங்களுடைய முந்தானையில் முடியப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற தேவையே இல்லை. நாம் தனித்தன்மையோடு நம்முடைய விமர்சனங்களை முன்வைக்கணும், நம்முடைய போராட்டங்களை முன்னெடுக்கணும். எந்த வகையில் இந்த போராட்டங்களுக்கும் இந்த கோரிக்கைகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஆதரவாக இந்த எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணியா இருந்தாலும் திமுக இருந்தாலும் வருகிறார்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர்களோடு நமக்கு நட்பு, அவர்களுக்கான நம்முடைய ஆதரவு. அப்படி இல்லைங்கும் போது முழுக்க முழுக்க கொள்கை அடிப்படையிலான நம்முடைய ஆதரவு எதிர்ப்பு அமைய முடியும். அதுல குறிப்பா என்ன வரும்னு சொன்னா, மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் நமக்கான கோரிக்கைகள், நமக்கான அந்த திட்டங்களை வகுத்துக் கொள்ளணும். எதை முன்னுக்கு நிறுத்துவது, எது முதன்மையா இருப்பது, அதுக்காக நம்ம போராடணும். அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம், நம்ம கொண்டு வர முடியாது, முதல்வரே சொல்லிட்டார்ல என்று அணுகக்கூடாது. தப்பது, அது போராடணும் நம்ம. அதே போல இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம். தலித்து கிறிஸ்தவர்களை நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொன்னா, இப்ப திருச்சியில ஒரு கொலை நடக்குது, அதுல கிறிஸ்தவ பள்ளர்கள் கொல்லப்படுறாங்க. SC ST ஆக்ட்ல அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கணும், நீ எஸ்சியே கிடையாது, அவனுக்கு கொடுக்க முடியாதுங்கிறான். இந்த இடத்துல என்ன பண்றது? இதுக்கான அடிப்படையான மாற்றங்கள் செய்யணும்னா அரசு செய்யணும். அரசு செய்யுமாறு போராடினால்தான் செய்வார்கள், இல்லைன்னா செய்ய மாட்டாங்க.
இப்ப இந்த எல்லா களங்களிலும் நாம் போராட வேண்டிய தேவை இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதைத்தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அது நம்முடைய நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் நினைவில் வைத்துக் கொள்ளும். என்னன்னா, இந்த இந்திய அளவில் இந்த பாஜகவை வீழ்த்தணும், அதனுடைய முற்றதிகாரத்தை தடுக்கணும், மோடியினுடைய சர்வாதிகாரத்தை அனுமதிக்க கூடாது என்பதற்காக அணிதிரட்டிய இந்தியா கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் உட்பட, அவர்களுக்கு என்ன மொழிக் கொள்கை இருக்கு? நான் அம்பேத்கருடைய 1949 நவம்பர் 25 பேச்சை மேற்கோள் காட்டி பல முறை சொல்லியிருக்கேன். வகுப்புகள்லையும் சொல்லியிருக்கோம், கூட்டங்கள்ல சொல்லியிருக்கோம். என்னது? இந்த அரசியல் ஜனநாயகம், ஆளுக்கு ஒரு வாக்கு என்ற அந்த அரசியல் ஜனநாயகம் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வின் அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த அரசியல் சமத்துவம், நிகர்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வு தகர்க்கப்படணும். இல்லையேல் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வினால் பாதிப்புற்றவர்கள் இந்த அரசியல் சமத்துவம், அரசியல் ஜனநாயகம் என்ற மேற்கட்டுமானத்தை நொறுக்கி விடுவார்கள். எனவே எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவுக்கு சமூக பொருளியல் நிகர்மையை நிறுவ வேண்டும். இது அவர் சொல்றாரு. இதையே இன்னொரு விதமா சொல்லும்போது சொல்லுவாரு, அரசியல் ஜனநாயகம் என்பது சமூக ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கணும். இப்ப இல்லை, சமூக ஜனநாயகம் இல்லை. சரி, இந்த சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றதனுடைய விரிந்த பொருள் என்ன? ஒன்று, ஏழை பணக்காரன், தொழிலாளி முதலாளி, நிலமற்றவன் நிலக்கிழார். இது மட்டும்தானா? மொழி வழி தேசிய இனங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு இடம் இதுல உண்டா இல்லையா? இப்ப நம்ம இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் ஒண்ணு பீகார்ல நடந்துச்சு, நிதிஷ்குமார் நடத்தினார். இந்த அவர் மாறுறதுக்கு முன்னால பாஜக பக்கம் தாவினார் பாருங்க, ஒரே நாள்ல. அதுக்கு முன்னால ஒரு கூட்டம் நடந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து திமுகவில் இருந்து போய் கலந்துக்கிட்டாங்க. டிஆர் பாலு அந்த கூட்டத்துக்கு போனார். இவர் இந்தியில பேசுற உடனே டிஆர் பாலு கேட்டாரு, நீங்க தயவு செய்து இங்கிலீஷ்ல பேசுங்க, எங்களுக்கு புரியலன்னு கேட்டார். நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு? மிக கடுமையாக இதை நான் கண்டிக்கிறேன். இந்தியில பேசுவதை நீங்க எப்படி எதிர்க்கலாம்? ஏன்? அவங்க எல்லோரும் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க, இந்தி தான் தேசிய மொழி. சட்டத்தில் இருக்கு, இல்லைங்களா நீங்க கேட்க முடியாது. நீங்க டிஆர் பாலு இங்கிலீஷ்ல எதுக்கு பேசுறீங்க, இந்தியில பேசுனா எங்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். எந்த மொழியில பேசினாலும் நம்ம மொழிபெயர்ப்பு கேட்கலாமே. இப்ப தயாநிதி மாறன் போய் அமைச்சரவையில் இந்தியில பேச ஆரம்பிச்சோன்னே ஹிந்துல தலையங்கம் தீட்டினாங்க. இந்தியாவின் மொழி சிக்கலை தீர்ந்து விட்டதுன்ட்டாங்க. ஏன்னா லல்லு இந்தியில பேசுறாரு, எங்களுக்கு எல்லாம் புரியுதுன்ட்டார் தயாநிதி மாறன். எனவே இந்தி இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்துச்சு, முடிஞ்சு போச்சு. ஹிந்தி அங்கிரேசி பாய் பாய், ஹிந்தி இங்கிலீஷ் பாய் பாய். ஹிந்து தலையங்கத்தோட தலைப்பே தான். இப்ப ஹிந்தி இங்கிலீஷும் நீங்க உடன்பிறந்தவர்கள் ஆயிட்டீங்க, எங்க தமிழுக்கு எங்க இடம், மலையாளத்துக்கு எங்க இடம், தெலுங்குக்கு எங்க இடம்? என்ன சிக்கல் உங்களுக்கு? அப்ப அவங்க மொழிக் கொள்கை என்ன? ஜனநாயக மொழிக் கொள்கை இருக்கிறதா இந்தியா கூட்டணிக்கு? செம்மொழி தான் யூபிஏல அந்த பட்டப்பெயர் வாங்க முடிச்சு. பட்டினிடப்போனுக்கு பட்டாடை பொருத்தியது போல ஒரு பட்டம் வாங்கியாச்சு. ஆனால் ஆட்சி மொழி கொள்கை என்ன? செம்மொழியான பிறகு தமிழையும் ஆட்சி மொழி ஆக்கி கொள்ளக்கூடாதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒருத்தட்டே பதில் கிடையாது. நீ தமிழையும் ஆட்சி மொழி ஆக்கிறது இல்ல, எல்லா தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கலாம். அரசமைப்பு சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள 22 மொழிகளையும் தேசிய மொழிகளை அறிவிக்கணும்னு கேட்கலாம். அந்த நிலைப்பாடு இருக்கா இந்த கூட்டணிக்கு? இடதுசாரி கட்சிகளா அதை வலியுறுத்துவாங்களா? திமுக வலியுறுத்துமா? ஏன் மொழி சிக்கல் எல்லாம் நம்ம 65லயே 67 தேர்தலோட புதைச்சிட்டோம், எதுக்கு திரும்ப அந்த பூதத்தை வெளியே கொண்டு வருவானே என்று கருதுறாங்களா? சரி, இந்த மொழி சிக்கல் பற்றிய இதே எங்கிருந்து வருதுன்னா,
தேசிய இன சிக்கல் என்ற ஒரு சிக்கல் இருப்பதையும் அந்த சிக்கலை அறிந்தேற்பதிலும் அந்த சிக்கலுக்கான தீர்வை முன்வைக்கணும். லெனின் சொன்னாரு, குடியாட்சியம் ஜனநாயகம் என்று சொன்னாலே அது தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கணும். அது சுயநிர்ணய உரிமை என்பது ஒரு ஜனநாயக உரிமை, அது ஒரு டெமோக்ராட்டிக் ரைட். 3 அடிப்படைகள் சொன்னார். வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த உழைக்கும் மக்களிடையிலான ஒற்றுமை, 2 அனைத்து தேசங்களிடையிலான முழு நிகர்மை, 3 ஒவ்வொரு தேசிய இனத்தினுடையவும் தன்னுரிமை அல்லது தன் தீர்வுரிமை, சுயநிர்ணய உரிமை. இது 3 தான் அடிப்படைகள். இதுதான் ஜனநாயக அடிப்படை. இதுக்கு பெரிய சோசியலிசமோ கம்யூனிசமோ வரணும்னு அவசியமே கிடையாது. அப்ப நம்ம என்ன முன்வைக்க வேண்டியிருக்கு? இந்த இந்திய லிபரல்கள் இருக்காங்கல்ல, நம்ம இவருடைய பேச்சை சொன்னேன், யோகேந்திர யாதவனுடைய பேச்சை சொன்னேன். என்ன ஒரு முறை அவரோட பேச கூப்பிட்டாங்க திருச்சியில. ஒரே நாள்ல 2 கூட்டம் 2 அரங்கத்தில் நடந்துச்சு. நான் போயிருந்தா கேட்டிருப்பேன். ஏன்னா அவர் என்னங்க இது பாரத் ஜோடோ அபியான், அதுக்கு அவர் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கார். இந்த பாரத் ஜோடோங்கிறது ராகுல் காந்தி நடத்தின நடைப்பயணம், அதுலதான் இந்த பாரத் ஜோடோன்னாங்க. இப்ப இந்த தேர்தலில் நம்ம சிவில் அமைப்புகள்ல இந்த பாரத் ஜோடோ அபியானம் வேலை செஞ்சாங்க. அதை இந்திய ஒற்றுமை இயக்கம்னு அறிவிச்சாங்க. நீ எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒன்னும் யாரும் வேணாங்களே, பிரிஞ்சு போய் ஏதாவது சாதிக்க முடியலன்னா ஒற்றுமையா இருப்போம். ஆனா ஒற்றுமைக்கு எது அடிப்படை? என் மொழியும் உன் மொழியும் 2மே ஆளும் மொழிகளா இருக்கணும்னு நாங்க கேட்கிறோம். இந்த 2 மொழிகளுக்கு சமத்துவம் இல்லை. இந்தி ஆட்சி மொழியாக இருக்கும், இந்தி ராஷ்டிர பாஷாவாக இருக்கும். ஆனா தமிழ் என்பது அப்படி இருக்க முடியாது, அது ஒரு வட்டார மொழி, மண்டல மொழியா இருக்குங்கிறது உன் கொள்கை என்றால் பாஜக இதுல எங்க வேறுபடுற? அவன் சமஸ்கிருதம், இந்தி, இங்கிலீஷ். இப்ப நம்ம அந்த சட்டங்களை எல்லாம் சமஸ்கிருத பேர் கொடுத்துட்டான்னு தான் சொல்றோமே தவிர சட்டங்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இப்பயும் இந்தி பகுதியிலிருந்து ஒரு நீதிபதி போய், ஒரு அதிகாரி போய் உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டா கூட உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஏய் நீ இந்தியில பேசாத, இங்கிலீஷ்ல பேசு. ஏன்னா நீ எங்க வந்திருக்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிற. நீ கோர்ட்டு போட்டுக்கோ, கழுத்தை நெருக்கி டை கட்டிக்கோ, இங்கிலீஷ்ல பேச. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரியாதை. நீ இந்தியிலயோ வேற மொழியும் இங்க பேச முடியாதுங்கிறான். நான் அடிக்கடி சொல்றேன், மொழி திணிப்பு என்பது 3 மொழி திணிப்பு இங்க: இந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம். இதில் அவங்களுடைய டெமோக்ராட்டிக் பொசிஷன் என்ன? லிபரல் டெமோக்ரஸியினுடைய பொசிஷன் என்ன? இந்த தேசிய சிக்கலில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் எப்படி ஒரு ஜனநாயக ஒற்றுமையை, ஜனநாயக முகாமை எப்படி உருவாக்க முடியும்? அப்படி உருவாக்கிட்டோம்னா அடுத்த ஒரு கேள்வி வருது, ஆற்று நீர் உரிமை உண்டா இல்லையா எல்லா தேசங்களுக்கும்? என்னத்துக்கு காவிரி பற்றி பேச பயப்படுறாங்க? கர்நாடகத்துல சிக்கல் வந்துடும். ஒரு இதுவும் வேண்டாம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வழிவகைகள் இருக்கு, எப்படி ஆற்று நீர் பிரச்சனையை தீர்க்கணும். அதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டோம்னா போதும். ஒத்துக்கலனாலும் பரவாயில்லப்பா, உனக்கு எனக்கு ஒற்றுமை வேணும்னு எப்படி நம்ம போய் சொல்ல முடியும்? அப்ப ஜனநாயக ஐக்கியத்திற்காக, பாஜகவை எதிர்ப்பதற்காக எங்க விவசாயிகள் காவிரியை விட்டு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? அப்ப பொருளியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள், பண்பாட்டு உரிமைகள், இவற்றுக்கான போராட்டத்தின் வழியாக அணிதிரட்டப்படுகிற மக்கள் தான் பாசத்துக்கு எதிரான உறுதியான தலைமை தவிர, இந்த உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுக்கிற மக்களை வைத்துக் கொண்டு நீங்க எங்கிருந்து போய் பாசத்தை எதிர்க்க போறீங்க? நம்ம சொல்றோம், நம்ம ஒரு பெரிய மழை வெள்ளம் வீசும் போது ஒரு குறிப்பிட்ட ஆற்றை கடப்பதற்கு நம்ம கிட்ட படகு இல்லை, ஓடம் இல்லை, அல்லது பெரிய அளவில் கட்டப்பட்ட கல் பாலம் இல்லைங்கும் போது கிடைக்கிற செத்தைய மூங்கில் அதை இதை போட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். இதை நிரந்தரமா நம்பி இருக்கணும் என்றால் எப்படி நம்பி இருக்க முடியும்? இதை அடிச்சுட்டு போயிடும். நீங்க நிரந்தரமா கல்பாலம் கட்டணும்னா அது எதை சார்ந்து இருக்கணும்னா
இந்த கட்சி தலைமைகளை, இந்த ஆட்சிகளை, இந்த அதிகாரிகளை சார்ந்திருக்க முடியாது. நீங்க முகத்துக்கு நேர சிரிச்சிட்டு இந்த முகநக நட்பது நட்பு நட்பல்லன்னு சொல்லுவாரே வள்ளுவர், அந்த முகநக நட்பதை நம்பி ஒரு உறுதியான ஜனநாயக ஐக்கியத்தை உருவாக்க முடியாது. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அரசியல் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், பெண்கள் இயக்கங்கள், மற்ற எல்லா இயக்கங்களும் மக்கள் கோரிக்கைகளை தொகுத்து அவற்றின் மீது அவர்களை போராட்ட வழியில் அணிவகுக்க செய்வதுதான் மீண்டும் ஒரு இந்த மோடி காண முடியாத வெற்றியை காண்பதற்கு தடையாக இருக்கும். மோடின்னு இல்ல, பாயசம் யார்கிட்டேருந்து வேணாலும் வரலாம். 75ல காங்கிரஸ் கிட்டேருந்து வந்துச்சு, இப்ப இவங்கள்ட்டேருந்து வந்துச்சு. இப்ப இது மோசம், அது வேணுங்கிறதுக்காக இல்லை, எதுவுமே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒத்துழைக்கிறவங்க தான் நம்ம ஜனநாயக சக்திகளை நம்ம மதிக்க முடியும். மற்றபடி சந்தர்ப்பவாத முறையில் ஒரு ஜனநாயக ஐக்கியத்தை இங்கு உருவாக்க முடியாது. இதுதான் நாம் எதிர்காலம் பற்றி நம்முடைய பார்வை. இவை நடந்து முடிந்த தேர்தல் இனி என்ன என்பதற்கு நம்ம தரக்கூடிய விடை இதுதான். நம்ம அப்படியே ஜனநாயகம் இல்லாமல் இருந்துச்சு, இப்ப மீண்டும் ஜனநாயகத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னா இல்லை. ஜனநாயகத்துக்கு வரலங்கிறதுக்கு அடிப்படை ஆதாரம் என்பது மோடி ஆட்சியில் இருப்பது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளிடம் ஜனநாயக வேலை திட்டம் இல்லை. இந்த விடைதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நீண்ட காலத்திற்கு இந்த வேலை திட்ட அடிப்படை இல்லாத, ஒரு தெளிந்த ஜனநாயக பார்வை இல்லாத கட்சிகளை மட்டும் நம்பி நாம் இதை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்க முடியாது. அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வகுப்பினுடைய இறுதி பாடமா நான் சொல்றேன்.